முக்கிய செய்திகள். ரஷ்யா சென்றடைந்த பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு உற்சாக வரவேற்பு. புதிய அணுசக்தி ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது. லோக்பால் மசோதா வரும் 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல். மசோதா நிறைவேறாவிட்டால் சிறை நிரப்பும் போராட்டம் தொடங்க அண்ணா ஹசாரே முடிவு. +2 பொதுத் தேர்வு மார்ச் 8ஆம் தேதி தொடங்குகிறது. 6 லட்சம் மாணவர்கள் எழுதுகிறார்கள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 700 சிறப்பு பேருந்துகளை இயக்க போக்குவரத்து கழகங்கள் முடிவு. பேருந்து கட்டணம் பன்மடங்கு உயர்த்தப்பட்டிருப்பதால் பயணிகள் பெரும் கவலை. வணக்கம். விரிவான செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையேயான 12வது உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ரஷ்யா சென்ற பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தியா ரஷ்யா இடையேயான 12வது உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது. இதற்காக மாஸ்கோ சென்ற பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமருடன் அவரது மனைவி குருசரன் கவுர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சிவசங்கர் மேனன், பிரதமரின் முதன்மை செயலாளர் புலோக சாட்டர்ஜி மற்றும் ஏராளமான தொழில் அதிபர்கள் அடங்கிய பிரதிநிதிகள் குழுவும் சென்றது. அதைத் தொடர்ந்து ரஷ்ய அதிபர் டிமிட்ரி மெத்வதேவை இன்று பிரதமர் சந்திக்கிறார். அப்போது புதிய அணுசக்தி ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது. ரஷ்ய சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பும் பிரதமர் வருகின்ற 25ஆம் தேதி சென்னை வரவுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக விழாவில் பங்கேற்க வருகை தரும் பிரதமர் சென்னையிலிருந்து திருச்சி வழியாக காரைக்குடியும் செல்கிறார். காரைக்குடியில் வரும் 26ஆம் தேதி 2 தனியார் மருத்துவமனைகளையும் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் புதியதாக கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தையும் திறந்து வைக்கிறார். காரைக்குடி நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் திருச்சி வழியாக பிரதமர் டெல்லி திரும்புகிறார். லோக்பால் மசோதா வரும் 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படலாம் என்று தெரிகிறது. லோக்பால் மசோதா குறித்து டெல்லியில் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் எந்தவித கருத்தும் எட்டப்படவில்லை. இந்நிலையில் தற்போது ரஷ்யா சென்றுள்ள பிரதமர் மன்மோகன் சிங் நாடு திரும்பியதும் 18 அல்லது 19ஆம் தேதியில் மத்திய அமைச்சரவை கூடி லோக்பால் மசோதா குறித்து இறுதி முடிவெடுக்கும் என்று கூறப்படுகிறது. மேலும் பிரதமர் சிபிஐ மற்றும் சிவிசி ஆகியவற்றை லோக்பால் வரம்பிற்குள் கொண்டு வருவது குறித்தும் அப்போதைய கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட உள்ளது. அவ்வாறு 18 அல்லது 19 ஆகிய தேதிகளில் லோக்பால் மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை அனுமதி அளித்தால் வருகின்ற 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் மசோதா தாக்கல் செய்யப்படலாம் எனவும் தெரிகிறது. வரும் 22ஆம் தேதியுடன் நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் முடிவடையும் நிலையில் லோக்பால் மசோதா குறித்து விவாதம் நடத்த நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடரை அதிகரிக்கவும் மத்திய அரசு ஆலோசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே லோக்பால் மசோதா இந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படாவிட்டால் வரும் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து சிறை நிரப்பும் போராட்டத்தை நடத்த இருப்பதாக சமூக சேவகர் அண்ணா ஹசாரே தெரிவித்துள்ளார். இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணா ஹசாரே இந்த கூட்டத்தொடரில் லோக்பால் மசோதா தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் போராட்டத்தை கைவிட்டு மத்திய அரசை உயர்ந்த இடத்தில் வைப்போம் என்று கூறினார். ஒருவேளை இந்த மசோதா நிறைவேற்றப்படாவிட்டால் வரும் 27ஆம் தேதி முதல் உண்ணாவிரத போராட்டம் திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் லோக்பால் மசோதாவை எதிர்க்கும் எம்பிக்களின் வீடுகள் முற்றுகையிடப்படும் என்றும் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் தலைவர் சோனியா மற்றும் ராகுலின் வீடுகளை முற்றுகையிடும் போராட்டத்தில் தானே கலந்து கொள்ள இருப்பதாகவும் ஹசாரே அப்போது குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் +2 தேர்வுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் +2 எனப்படும் மேல்நிலை தேர்வு எழுதி வருகின்றனர். இதன்படி இந்த கல்வியாண்டுக்கான +2 தேர்வுகள் மார்ச் 8ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 8ஆம் தேதியன்று மொழிப்பாடம் முதல் தாளுக்கும் மார்ச் 9ஆம் தேதி மொழிப்பாடம் 2ஆம் தாளுக்கும் தேர்வு நடைபெறுகிறது. மார்ச் 12ஆம் தேதி ஆங்கிலம் முதல் தாளுக்கும் மார்ச் 13ஆம் தேதி ஆங்கிலம் 2ஆம் தாளுக்கும் தேர்வு நடைபெறும். இதேபோல் மார்ச் 16ஆம் தேதி இயற்பியல், பொருளியல், உளவியல் தேர்வுகள் நடைபெறுகின்றன. மார்ச் 19ஆம் தேதி கணிதம், விலங்கியல் ஆகிய பாடங்களுக்கு தேர்வுகள் நடைபெறும்.
மார்ச் 20ஆம் தேதி வணிகவியல், புவியியல், மனை அறிவியல் தேர்வுகள் நடைபெறுகின்றன. மார்ச் 8ஆம் தேதி தொடங்கி மார்ச் 30ஆம் தேதி வரை +2 தேர்வுகள் நடைபெற இருப்பதாக தேர்வுத்துறை இயக்குநரகம் அறிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் 700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகளுக்கான முன்பதிவும் தொடங்கியது. அடுத்த மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் திருநாள் தொடங்குகிறது. அதைத் தொடர்ந்து 17ஆம் தேதி வரை விடுமுறை என்பதால் ஏராளமானோர் குடும்பத்துடன் தங்கள் சொந்த ஊருக்கு செல்வார்கள். இதனால் ரயிலில் டிக்கெட் கிடைக்காததால் ஏராளமான மக்கள் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளையே நம்பியுள்ளனர். இந்நிலையில் வரும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு விரைவு போக்குவரத்து கழகம் மட்டும் தென் மாவட்டங்களுக்கு 100 சிறப்பு பேருந்துகளை இயக்குகிறது. விழுப்புரம் அரசு போக்குவரத்து கழகம் 500 சிறப்பு பேருந்துகளும், கோவை, நெல்லை, கும்பகோணம் போக்குவரத்து கழகங்கள் சார்பில் 100 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. அதற்கான முன்பதிவும் தொடங்கியுள்ளது. இருப்பினும் தற்போது பேருந்து கட்டணம் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அனைவரும் ரயில் நிலையத்தை நோக்கியே படையெடுத்து வருகின்றனர். முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் கேரள அரசின் பிடிவாதத்தை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருவதால் கேரளாவில் வசிக்கும் தமிழர்கள் மீது கேரளக்காரர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தி விரட்டியடித்து வருகின்றனர். சேத்துக்குழி, சாஸ்தான் உடை, மங்கலம் போன்ற பகுதிகளில் வசிக்கும் தமிழர்கள் மீது கேரளக்காரர்கள் தாக்கி வருகிறார்கள். உடும்பன் சோலையில் 3 தலைமுறையாக வசித்து வரும் தமிழர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. 24 மணி நேரத்திற்குள் தமிழர்கள் அனைவரும் கேரளாவை விட்டு வெளியேற வேண்டும் என்று மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதால் அங்குள்ள தமிழர்கள் குடும்பத்தோடு இரவோடு இரவாக மலைப்பகுதியை கடந்து போடி, தேனி உள்ளிட்ட பகுதிகளில் தஞ்சம் அடைந்துள்ளனர். சுமார் 300க்கும் மேற்பட்டோர் இவ்வாறு தப்பி வந்ததாக கூறப்படுகிறது. கேரளாவிலிருந்து தப்பி வந்த சிலர் தேவாரத்தில் மலை குன்றுகளின் மேல் ஏறி நின்று தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக போராட்டம் நடத்தினார்கள். 3 தலைமுறையாக கேரளாவில் வசித்து வந்த தங்களை அகதிகளாக விரட்டியடித்து விட்டதால் தாங்கள் வாழ்வது எப்படி என்றும் அவர்கள் கோஷம் எழுப்பினார்கள். இதனிடையே கேரள அரசின் தமிழக விரோத போக்கை கண்டித்தும் தமிழர்கள் விரட்டியடிக்கப்படுவதை கண்டித்தும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் உள்ள கேரளக்காரர்கள் கடைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. கூடலூரில் இருந்து வாழைக்காய், திராட்சை பழங்கள் கேரளாவிற்கு மினிவேன் மூலம் கொண்டு செல்லப்பட்டதை அறிந்த பொதுமக்கள் அந்த வாகனத்தை தடுத்து நிறுத்தி அதன் கண்ணாடியை அடித்து நொறுக்கினர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கேரளக்காரர்களின் காய்கறி கடைகள் மற்றும் நகை கடைகளை போராட்டக்காரர்கள் அடித்து நொறுக்கினர். இந்த சம்பவத்தை அடுத்து புதுச்சேரியில் உள்ள கேரளக்காரர்களின் அனைத்து கடைகளும் மூடப்பட்டன. இதனிடையே தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவிற்கு காய்கறிகள், பால், அரிசி போன்றவை அடியோடு நிறுத்தப்பட்டு விட்டதால் கேரளாவில் விலைவாசி கடுமையாக உயர்ந்துள்ளது. அங்கு 1 கிலோ தக்காளி 200 ரூபாய்க்கும், கத்தரிக்காய் 160 ரூபாய்க்கும், 1 கட் முருங்கைக்காய் 60 ரூபாய்க்கும், கருவேப்பிலை மற்றும் கொத்தமல்லி கட்டு 20 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. தொடர்ந்து இதே நிலைமை நீடித்தால் காய்கறிகளின் விலை அங்கு மேலும் கடுமையாக உயரக்கூடும் என்று கூறப்படுகிறது. தமிழக கடல் பகுதியில் அத்துமீறி மீன்பிடித்துக் கொண்டிருந்த 5 இலங்கை மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி கடல் பகுதியில் இந்திய எல்லைப் பகுதிக்குள் இலங்கையைச் சேர்ந்த 5 மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தார்கள். இதனால் அவர்களை கைது செய்த இந்திய கடலோர காவல் படையினர், இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து தாக்கப்பட்டு வரும் தமிழக மீனவர்கள் தற்போது ஆத்திரமடைந்துள்ளதால் சிறைப்பிடித்த 5 இலங்கை மீனவர்களையும் புதுச்சேரி காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். அவர்கள் வைத்திருந்த 460 கிலோ மீன்கள் மற்றும் அவரது படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்த 5 ராமேஸ்வரம் மீனவர்கள் நேற்று விடுதலை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கூடங்குளம் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வி. மக்கள் அச்சம் குறித்த கேள்விகளுக்கு பதிலளிக்கவில்லை என புகார். தமிழக வனப்பகுதியிலிருந்து சந்தன மரத்தை வெட்டி கடத்திய 4 கேரள இளைஞர்கள் கைது. உடுமலை வனத்துறையினர் நடவடிக்கை.
மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு